ஓராண்டுக்கு முன்னர் சமூக ஊடக பிரபலம் ஈஷா எனும் ராஜேஸ்வரியை இணைய பகடிவதை செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவர்தான் கபாலி எனும் சதீஷ்குமார். 8 மாதங்கள் சிறைவாசம் முடிந்து கடந்த மார்ச் மாதம் இவர் காஜாங் சிறையில் இருந்து விடுதலையானார். சிறைவாசம் கொடுத்த படிப்பினையால் தவற்றை உணர்ந்து மெல்ல தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும் 45 வயது கபாலிக்கு இப்போது நிம்மதி இல்லை. எந்த குற்றத்திற்காக அவர் சிறை சென்றாரோ இப்போது அதே குற்றம் இவரை விடாமல் துரத்துகிறது. கடந்த கால தவற்றை சுட்டிக்காட்டி இப்போது இவரை எல்லை மீறி இணைய பகடிவதை செய்கின்றனர். தாம் மட்டுமல்லாமல் குடும்பமும் இதனால் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக 3 குழந்தைகளுக்கு தந்தையான கபாலி வணக்க மலேசியாவிடம் கூறினார். என்னோட இந்த சோஷியல் மீடியாவில் டிக்டாக்ல நான் இந்த ஈஷா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு போன வருஷம் 7ஆம் மாதம், இந்த வருஷம் 3ஆம் மாதம் வெளியாகிட்டேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா சில தரப்புங்க சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி எடிட் பண்ணி நான் தப்பான விஷயத்த பேசுகிறேன், தப்பான விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி ஒரு தப்பான விஷயத்த கொண்டு வராங்க. உள்ளே கொண்டு சில நம்பர்கள் அப்போ அவங்க என்னை நான் ஏதாச்சும் ஒன்று சைபர் புலி செய்கிறேன் அப்படி சொல்லி சில பேருங்க வீடியோ செஞ்சு மற்ற ஆளை பேசுகிறத அவங்களுக்குள்ள பிரச்சனையில என்னை சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி இவர் ஏற்கனவே செஞ்சாரா, ஈஷா விஷயத்தில் இவங்க செஞ்சாங்களே, அந்த மாதிரி ரொம்ப பேர் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த டிக்டாக்ல சோஷியல் மீடியாவில். அதை தயவு செய்து நான் நிப்பாட்டணும்னு அதை கேட்டுக்கிறேன். இது குறித்து போலீசில் புகார் செய்த கபாலி நிலைமை மோசமாகி வரவே தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சிலியும் நேரில் சந்தித்து தனது நிலையை விளக்கி கூறினார். ஆறுதல் கூறி அனுப்பி வைத்த ஃபாமி அடுத்த தடவை தக்க ஆதாரங்களுடன் வருமாறும் கேட்டுக்கொண்டார். தவறு செய்வது மனித இயல்பு. அவ்வகையில் செய்த தவற்றுக்காக சிறை தண்டனையும் அனுபவித்து விட்டேன். திருந்தி வாழ முற்படும் நேரத்தில் இது போன்ற செயல்களால் தனது குடும்பமே பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தண்டனை முடிஞ்சு வந்தோடனே என் குடும்பத்தை பற்றி மூளைக்கு மூளை, என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாத்த பற்றியும் மூளைக்கு மூளை வீடியோ ட்ரோல் பண்ணி கட்ட வார்த்தைலாம் போட்டு பேசி அதெல்லாம் சொல்ல முடியுது. அப்போ நான் லைஃப் கண்டிப்பாக தொலைஞ்சாவே மக்களுக்கு என்ன நான் இது என்னத்தினால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நான் ஒளிய சொல்ல ஆரம்பிச்சோன்னே இப்போ அந்த ட்ரோல் இது எல்லாமே நின்றுச்சு. போலீஸில் நான் பிடிப்பட்டது அந்த விஷயத்துக்கு நான் போய் நின்றதுக்கு என்னோட ஐசி நம்பரும் என்னோட பேரும் எப்படி இந்த மீடியாவில் சோஷியல் மீடியாவில் டிக்டாக்ல விளையாடுச்சுன்னு தெரியல. மூளைக்கு மூளை என் ஐசி நம்பர் பேர் எல்லாத்தையும் போட்டு இதில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சில நம்பருங்க, பிடிக்காத நம்பருங்க அதை செய்ய சொல்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி என்னோட சொந்த ஐசி நம்பர் இந்த மாதிரி ஒளியாகணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாலும் அது ரிப்போர்ட் பல்சு தான் இருக்கணும். எனக்கு தவறு உண்மையாக செஞ்சுருந்தா பரவாயில்ல, செய்யாத தவறுக்கு இப்படி செஞ்சோன்னு சொல்லி எடிட் பண்ணி ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அரசாங்கம் தண்ட நடவடிக்கை எடுக்கணும். இணைய பகடிவதை செய்தேன் என அன்று என்னை குறை கூறினீர்கள். இன்று அதே தவற்றை நீங்கள் செய்வது மட்டும் எப்படி நியாயமாகும் என அவர் வினவியுள்ளார்.